Peppers Entertainment Television. Turn on the heat. பெப்பர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கம். இந்த நிகழ்ச்சி டகல்.com. ஆமாங்க, வாரம் ஒரு சூப்பரான மேட்டர் எடுத்துட்டு நம்ம அப்படியே நகைச்சுவை கலந்து அப்படியே உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்படி சொல்லும் போதுதான் நம்ம என்ன விஷயத்த சொல்றோம் மக்கள் ஈஸியா ரீச் பண்ணிக்கிறாங்க. நான் சொன்னது புரிஞ்சுதா? ஒன்னும் புரியல. தக்கி பயபல இவனுக்கு புரியாது, ஆனா உங்களுக்கு புரியும். இப்போ அந்த வகையில இந்த வாரம் நம்ம என்ன மேட்டர் எடுக்க போறோம்னா லவ் பத்தி பேச போறேங்க. காதல் எல்லாருக்குமே பிடிச்ச மேட்டர். பார்க்கலாமா? நான் பார்க்க போறேன், நீ கிளம்பியா? அப்படியா? உங்க தலையெழுத்து பாருங்க. இந்த சமுதாயம் ஜனனம் எடுத்தது எப்படி, ஒரு மனிதன் வாழ்க்கையிலே துவங்கப்பட்டது எப்படி, ஆதாம் ஏவாள் முதல் இன்றைய காலகட்டம் வரை எத்தனை விஷயங்கள் மாறினாலும் ஒரு விஷயம் இருந்து கொண்டுதான் இருக்கும். அந்த அமானுஷ்ய விஷயத்தை பற்றி தான் இன்று நாம் பார்க்க போகிறோம். வாயமூடு, கோட்டை மாட்டினா அமானுஷ்யம் அப்படி இப்படின்னு பேசுறதா? டேய், நீ கோதண்டம்டா, கோகுல்நாத் கிடையாது. இந்த காதல் என்பது மனித வாழ்க்கையிலே பின்னி பிணைந்த ஒன்று. ஒருவன் வாழ்க்கையில் ஏறுவதும் இறங்குவதும் அந்த காதலை மையப்படுத்திதான். இப்படிப்பட்ட காதலை எப்படியெல்லாம் துவங்குவது என்று எடுத்துக்கொண்டால் ஒரே ஒரு இன்று தாங்க. நீங்க பாத்தீங்கன்னா திரைப்படங்களாக இருக்கட்டும் அல்லது பொது வாழ்வாக இருக்கட்டும், எதை வச்சு காதல் உருவாகுது அப்படி எடுத்தீங்கன்னா, ஆதாம் ஏவாள் காதலாக இருந்தாலும் சரி, லைலா மஜ்னு காதலாக இருந்தாலும் சரி, துவங்கப்பட்டது ஒரு சிறிய விஷயமாக இருக்கும். அதே போலதான் என்னுடைய நண்பன் ஒருத்தன் உண்மையிலேயே ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணை பார்த்து எப்படி பேசணும்னு தெரியாம ரொம்ப திகைச்சு போயிட்டு ஒரு சின்ன கட்சிப்ல கவர் பண்ணான்றது யதார்த்தமான உண்மை, நடந்த உண்மை. அதுதான் நீங்க பார்க்க போறீங்க, பாருங்க. எப்படி கரெக்ட் பண்றது? சினிமாவில் நம்ம ஏகப்பட்டது பார்த்துருக்கோம்ல, அப்படியே கரெக்ட் பண்ணுவோம். மேடம், சில்லறை இல்லைங்க. ரொம்ப கெஞ்சிட்டோமோ? அது இல்ல மேடம், இது உங்களுதான, பார்த்து சொல்லுங்க. என் கட்சிஃப் இல்ல. எப்படி மேடம்? பார்த்து சொல்லுங்க மேடம். இது என் கட்சிஃப் இல்ல. எப்படி மசிய மாட்டேன்றா மேடம்? பார்த்து சொல்லுங்க மேடம். ஹலோ, நான் என்ன கைரேகை பக்கறவளா? பார்த்து சொல்லுங்கன்றீங்க. மேடம் நல்லா பாருங்க மேடம். உங்க மூஞ்சி 5 நிமிஷத்துக்கு மேல பார்க்க முடியாதுங்க. மேடம், என் மூஞ்சிலாம் முதல்ல பார்த்தா பிடிக்காது. ஓ, பார்க்க பிடிக்குமா? ப்ளீஸ் மேடம், எக்ஸ்கியூஸ் மீ ப்ளீஸ். கட்சியை பார்த்தா புதுசா இருக்கு. இப்படியோ 25 rupees இருக்கும். நம்மளுதுன்னு சொல்லி எப்படி கரெக்டாவா நினைக்கிறேன். ஆமாங்க சார், என் கட்சிஃப் மாதிரி தான் இருக்கு. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ மேடம். போகும் பெண்கள் தேகமெங்கும் வீசாதோ. என்னாச்சு சார்? இது என் உடம்புக்குள்ள ஏதோ ஒன்று நீட்டுற மாதிரியே இருக்கு மேடம். இது கனவா நிஜமான்னு தெரியல. இன்னொரு டைம் கை கொடுங்க. நிஜம்தான் சார். ராட்சசி வேகமா கேள்றா. மேடம், என்னாச்சு சார்? திரும்பவும் மீட்டுது. காதலுக்கு முன்பும் காதலுக்கு பின்பும் என்ன நடக்கிறது? இன்று ஆண்களை விட பெண்கள் வேகமாக இருக்கிறார்கள். ஒரு கட்சி விஷயத்திலே பார்த்திருப்பீங்க. என் நண்பனை எடுத்துக்கிட்டீங்கன்னா, பள்ளி பருவத்துல கூட பெரிய கட்டுரை போட்டியாக இருந்தாலும் சரி, பேச்சு போட்டியாக இருந்தாலும் சரி, மிக தெளிவாக அழகாக பேசக்கூடியவன். அவன் கிளாஸ் ரூம்லயே அவன் பேசினான்னா அவன் மழலை சொல்லை போல ரொம்ப அழகாக இருக்கும். அப்படிப்பட்டவன் காதலை சொல்லும் போது மட்டும் வார்த்தை வர்றது. நீங்க தேவர் மகன் படத்துல ரேவதி அவங்க சொல்லுவாங்க, இஞ்சி காத்து வரும் இல்லையா, அதே மாதிரி என் நண்பனுக்கு வெறும் காத்து தான் வந்திருக்கு. காதல் வந்தது, வாயிலிருந்து காத்து வந்தது, பட் வார்த்தை வரல. ஏனே புரியல. ஒரு மனுஷன் நல்லா பேசக்கூடியவன் இந்த காதல் வந்துட்டு அப்புறம் மட்டும் ஏன் சொல்ல முடியல அப்படின்றத நீங்களும் யோசித்து பாருங்க. உண்மையிலேயே என் நண்பனுக்கு நடந்த விஷயத்த நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஏன் அந்த வார்த்தை வரல, எப்படி சொன்னாங்க அப்படின்றத பாருங்க. அதே இடத்துல நிக்கிறான். இன்னைக்கு சொல்லிட வேண்டியதான். என்ன வாந்தி வர மாதிரி இருக்கா? வயிற்று வலிக்குது. அதாவது வருஷத்தை வச்சுட்டீங்களா? தலையில உங்ககிட்ட நான் ஒரு விஷயத்த சொல்லணும்னு வந்தேன். கடங்கிட கேட்க மாட்டீங்களே. கப்புன்னு வாயை மூட வைக்கிறா. சொல்லிட்டு என்ன வார்த்தை வர மாட்டேங்குதா? வார்த்தை வர மாட்டேங்குது. இப்ப நல்லா வருது. ஐ படம் இன்னும் ரிலீஸ் ஆகலையே.
தலை வலிக்குது. வாமிட் வருதா? வயித்துல ஏதாவது ப்ராப்ளமா? ஸ்டோன் ஏதாவது இருக்கா? ஐ ஐ ஐ ஓ, ஆல்பாபெட் லெட்டர்ஸ்ல ஐ சொல்றீங்களா? ஐ ஓடணுமா? ஐ ஐ என்னாச்சு? ஐ ஓ, ஐ லவ் சொல்ல நினைச்சீங்களா? அதான் சொல்ல வந்தேன். ஓ, நீங்க என்ன லவ் பண்றீங்களா? ஓகே, ஐ லவ் யூ. என்ன பட்டுன்னு சொல்லிட்டு போயிட்டா? நம்ம தான் லேட்டோ. ஐ லவ் யூ. சனியை முடிச்சது. வார்த்தை இப்ப நல்லா வருது. சுவாரஸ்யமான இந்த காதலில் ஒரு சாதாரண விஷயங்க, யதார்த்தமான விஷயம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இன்னைக்கு வாழ்க்கையில ஒரு ரிலேஷன் இறந்துட்டாங்க அப்படின்னு கேள்விப்பட்டா பஸ் பிடிச்சி போற வரைக்கும் அழுவ மாட்டாங்க, பாடி பார்த்த பிறகு அழுவாங்க. ஆனா இந்த காதலியுடைய ஒரு சின்ன அசைவு, சின்ன வலியை கூட தாங்கிக்க முடியாது. அவளுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுமோ அல்லது ஆனதுக்கான அந்த உடனே ஒரு தீர்வு வேணும் அப்படின்றது ஒவ்வொரு காதலனுடைய தேவையாக இருக்கிறது. அவள் கண்ணில் வந்து நீர் வடிகிறதுக்குள்ள இவன் துடிச்சு போயிடுவான். அதுதான் உண்மையான காதல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் என் நண்பனும் போனான். என்ன நேர்ந்ததுக்கு அவன் என்ன மாதிரி பதறி போனான்னு தெரியுங்களா? நீங்களே பாருங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். மூதேவி, ஸ்ரீதேவி, உன்னை பார்க்கும்போது பார்த்துக்கிட்டே இருக்கலாம்னு தோணுது. பார்க்காத போது ஏன்டா பார்க்கலன்னு தோணுது. மேட்ச் பண்ணிட்டேன். சரி வா, நம்ம பீச்சுக்கு போல. என்னாச்சு? டேய் யாரா? ஏன்டா அப்படி பழத்தை நோண்டி வச்சுக்க? என் சொல்லம் பாடுறா, பழத்துல காலை விட்டு கீழே விட பார்த்தா. டேய், உங்க மேல கேசப்பட்டு எல்லா பணத்தையும் வாங்கி கால்ல முள்ள குத்திருச்சு. முள்ளு வேற குத்திருச்சா? சரிதான், கார்பரேஷன்கார முள்ளு கூட எடுத்து போட மாட்டேங்களா? எல்லாத்துக்கும் நாங்க வரணுமா? யோ, நீங்க சம்பளம் வாங்கல, எங்க வாங்குறீங்க? ஐயோ, தலை குத்தி ரத்தம் வருது. ஐயோ, ரத்தம் வருது. வா, ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். யோ, ஒரு முள்ள குத்துறதுக்கு ஹாஸ்பிடல் போவாங்க? செல்லா குட்டி, உனக்கு தெரியாதுமா, என் உடம்புனா என்ன வேணாலும் தாங்கிக்கும். உனக்கு ஒரு சின்ன முள்ளு குத்துனா கூட தாங்க முடியாது. அப்புறம் காலையே எடுத்துட்டு காலம் முள்ளா கஷ்டப்பட வேண்டியிருக்கோம். வாமா, நம்ம ஹாஸ்பிட்டல் போலாம். என்ன பண்றீங்க? உன்னை தூக்கிட்டு போயிடுறேன். ஓ, 110 கிலோ தூக்க முடியுமா? அப்ப 108 தான் வரணும். நடந்தே போலாம். ஐயோ, காதலை பற்றி மேலும் அலசி ஆராய்ந்து காய போடுவோம்.